தெற்கு அதிவேக வீதியின் போக்குவரத்து பிரிவில் கடமையாற்றிய சுமிந்த சமன் என்ற போலீஸ் கான்ஸ்டபிளே இந்த சம்பவத்தை எதிர்நோக்கியுள்ளார். தொடங்கொட பகுதியில் உள்ள தனது வீட்டிலிருந்து கடமை நிமித்தம் சென்று கொண்டிருந்த சந்தர்ப்பத்திலேயே நேற்று இரவு 8 மணியளவில் இந்த சம்பவம் நேர்ந்துள்ளது. கேப் வாகனம் ஒன்றில் வருகை தந்த குறித்த குழுவினர் போலீஸ் கான்ஸ்டபிளின் மீது தாக்குதல் நடத்தி பின்னர் அவர் பயணித்த காரையும் தீ வைத்து சேதமாக்கிய நிலையில் அங்கிருந்து தப்பிச் சென்றுள்ளனர். சம்பவம் இடம்பெற்ற பகுதிக்கு வருகை தந்த பிரதேசத்திற்கு பொறுப்பான சிரேஷ்ட போலீஸ் அதிகாரி நேற்று இரவு விசாரணைகளை ஆரம்பித்திருந்தார். என்னை பின்தொடர்ந்து வந்த வாகனம் எனது வாகனத்திற்கு முன்பாக வந்து குறுக்கே நிறுத்தியது. அவ்வாறு நிறுத்திய வாகனத்திலிருந்து இறங்கிய சிலர் 2 கதவுகளையும் திறந்தனர். என்னை வெளியில் இழுத்து எடுத்தனர். முதலில் வந்த நபர் கதவை திறக்கவில்லை. எனது பக்கம் இருந்த கதவு மூடப்பட்டிருந்தது. அந்த இடத்தில் 6 அல்லது 7 பேர் இருந்தனர். சுமார் 4 பேர் என் மீது தாக்குதல் நடத்தினர். நேற்றிரவு தொலைபேசி அழைப்பு ஒன்று வந்தது. அந்த தொலைபேசி அழைப்பின் பின்னர் அதிர்ச்சியில் எதுவும் நினைவுக்கு வரவில்லை. சிறிது நேரத்தின் பின்னர் தகாத வார்த்தை பிரயோகங்களை கேட்கக்கூடியதாக இருந்தது. அத்துடன் கொலை செய்யுமாறும் கூச்சலிட்டனர். இந்த சம்பவத்தில் காயமடைந்த போலீஸ் கான்ஸ்டபிள் களுத்துறை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வரும் போலீஸ் கான்ஸ்டபிளின் உடல்நிலை தேறி வருவதாக வைத்தியசாலை பேச்சாளர் ஒருவர் தெரிவித்தார். தெற்கு அதிவேக வீதியில் சில தினங்களுக்கு முன்னர் பிரதி அமைச்சர் ஒருவர் வாகனத்தை வேகமாக செலுத்தியமையினால் குறித்த போலீஸ் கான்ஸ்டபிளினால் சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தது. தெற்கு அதிவேக வீதியில் பிரதி அமைச்சருக்கும் போலீஸ் கான்ஸ்டபிளுக்கும் இடையில் இடம்பெற்ற சம்பவம் தொடர்பில் விசேட விசாரணைகள் இடம்பெறுகின்ற நிலையிலேயே நேற்று இரவு இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அதிவேக வீதியில் மிகவும் வேகமாக பயணித்தமையால் தண்டப்பத்திரம் வழங்கப்பட்டுள்ளது. ஏன் தண்டப்பத்திரம் வழங்குகின்றீர்கள்? நாங்கள் நிர்மாணித்த வீதியில் எம்மால் செல்ல முடியாதா என அவர் வினவியுள்ளார். கல்லில் தலையை மோதிக்கொண்டீர்கள் என்றும் மாத்தரைக்கு இடமாற்றம் வழங்கப்படும் எனவும் கூறி அங்கிருந்து சென்றுள்ளார். அன்று அவர் கூறியதை நிறைவேற்றியுள்ளனர். நான் வேகமாக சென்றிருப்பதாக கூறுவார்களாயின் அதற்கு எனது சாரதி தண்டப்பணத்தை செலுத்தியுள்ளார். அனைத்து பற்றுச்சீட்டுகளும் என்னிடம் உள்ளன. உறுதி செய்யுங்கள். அப்படியாயின் நான் பதவி விலகுகின்றேன். இந்த சம்பவம் குறித்து விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நான் இந்த செயற்பாட்டில் ஈடுபடாமையினால் எனக்கு எந்த ஒரு அச்சமும் கிடையாது. நான் வெலிகம பகுதியிலேயே இருந்தேன். இந்த சம்பவம் தொடர்பில் சட்ட நடவடிக்கை எடுங்கள். எனது நட்பெயருக்கு களங்கம் ஏற்படும் வகையில் இருக்கின்றது. இந்த சம்பவத்திற்கும் நேற்றிரவு இடம்பெற்ற சம்பவத்திற்கும் இடையில் தொடர்புகள் காணப்படுகின்றதா என்பது குறித்து எமது விசாரணைகளின் ஊடாக இதுவரை உறுதி செய்யப்படவில்லை. போலீஸ் கான்ஸ்டபிள் கூறுகின்ற விதத்தில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கும் பட்சத்தில் சம்பவத்துடன் தொடர்புடையவர்களை நிச்சயமாக கைது செய்ய நடவடிக்கை எடுக்கப்படும்.